ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மா டிஎன்பிஎஸ்சி. நான் உங்கள் வெங்கட். இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது 8th சிவிக்ஸில் 3வது பாடமான சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல். இந்த லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம்னா இந்திய அரசியலமைப்பு லெசன்லேயே பார்த்துருப்போம். ஓகேங்களா, 6th 10th 12th அந்த இந்திய அரசியலமைப்பு லெசன்லேயே இதை பற்றி நம்ம பார்த்துருப்போம். பட் இந்த லெசன் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா சமய சார்பை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணுன்றதுக்காகவே இந்த லெசன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லெசன் நீங்கள் படித்தீங்கன்னாவே ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி தான் இருக்கும். இதில் ஒரு சில கீ பாயிண்ட்ஸ் இருக்கும், அதை மட்டும் நான் ஹைலைட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஷினாக கேட்க வாய்ப்பு இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இந்த லெசனில் நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை நீங்கள் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி எழுதிக்கிட்டிங்கனாவே போதுமானது. இந்த லெசன் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா, வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். சமய சார்பை பற்றி பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொன்ன கூற்றுது, இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும். ஓகேங்களா, ஏன்னா இந்தியா அப்படின்றது பல்வேறு மதங்களையும் இனங்களையும் மொழிகளையும் சார்ந்த நாடு. ஸோ எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணக்கூடிய மக்கள் பார்த்திங்கன்னா இங்கே இருக்காங்க. ஸோ இந்தியா அப்படின்றது பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றக்கூடிய நாடாகவும் இருக்குது. இன்னொன்று இங்கே நம்மளுடைய மெயின் மோட்டிவ் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தேசியம். ஓகேங்களா, தேசிய ஒற்றுமை, தேசிய ஒருமைப்பாடு அப்படின்றது தான் இங்கே பிரதானம். அதை தாண்டி இந்த மதம், மொழி, இனம் இதெல்லாமே செகண்டரி தான். ஓகேங்களா, இந்த கூற்றை சொன்னது ஜவஹர்லால் நேரு அவர்கள். சமய சார்பின்மை இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், செக்யூலரிசம்னு சொல்லுவோம். ஸோ இந்த செக்யூலரிசம் அப்படின்ற வார்த்தை எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா லத்தீன் சொல்லான செக்யூலம் அப்படின்ற வார்த்தையிலிருந்து தான் செக்யூலரிசம் அப்படின்ற வார்த்தை வந்துச்சு. ஓகேங்களா, ஸோ செக்யூலரிசம் அப்படின்றது என்ன, தமிழில் சமய சார்பின்மை. இதனுடைய பிறப்பிடம் என்ன, எங்கேருந்து வந்துச்சு, லத்தீன் சொல்லான செக்யூலம் அப்படின்ற சொல்லிருந்து பிறந்தது தான். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காலம் அல்லது உள்ளுணர்வு காலம் அப்படின்றது தான் இதனுடைய பொருள். இந்த செக்யூலரிசம் அப்படின்ற சொல்லை உருவாக்குனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய பத்திரிகை எழுத்தாளரான ஜார்ஜ் ஜேக்கப் ஹோல்யோக் அப்படின்றவர் தான் இந்த செக்யூலரிசம் அப்படின்ற வார்த்தையை உருவாக்குறாரு. ஓகேங்களா, யார், ஆங்கிலேய பத்திரிகை எழுத்தாளரான ஜார்ஜ் ஜேக்கப் ஹோல்யோக். ஓகேங்களா, ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி கொஸ்டின். இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி கொஸ்டின். சமய சார்பின்மை அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமய சார்பின்மை என்பது பிற மதங்களின் மீது சகிப்புத்தன்மையான அணுகுமுறை. ஓகேங்களா, ஏன்னா இந்தியா அப்படின்றது பல மதங்களை இங்கே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், அப்புறம் ஜைனிஸ்ட்டு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய சீக்கிய மதம் அப்படின்ட்டு உங்களுக்கு நிறைய மதங்கள் இங்கே இந்தியாவில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்து மதத்தை ஃபாலோ பண்ணலாம், பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்திங்கன்னா முஸ்லீம் மதமாக இருக்கலாம். அப்போ நம்ம 2 பேரும் ஒரே இடத்துல வாழ போகிறோம். எனக்கு அந்த மதம் பிடிக்காது, அவங்களுக்கு என்னுடைய மதம் பிடிக்காது அப்படின்ற மாதிரி வெறுப்பை காட்டிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நாம் வாழக்கூடிய இடத்துல நிம்மதியாக வாழவே முடியாது. அந்த ஒரே வீதிக்குள்ளேயே நம்ம நிம்மதியாக வாழ முடியாது. அப்போ அது அவங்களுடைய நம்பிக்கை. ஓகேங்களா, ஸோ முஸ்லீம் மதத்தை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய நம்பிக்கை, அதை நம்ம மதிக்கணும். நம்ம இந்து மதத்தை ஃபாலோ பண்ணுறோன்னா நம்மளுடைய நம்பிக்கைகளை அவங்க மதிக்கணும். ஓகேங்களா, பரஸ்பர அந்த மரியாதை, சகிப்புத்தன்மை அப்படின்றது இருந்தால் மட்டும்தான் இந்தியாவில் இங்கே வாழக்கூடிய மக்கள் ஒற்றுமையோடும் தேசிய ஒருமைப்பாடோடும் வாழ முடியும். சமய சார்பின்மை என்பது பிற மதங்களின் மீது சகிப்புத்தன்மையான அணுகுமுறை மற்றும் வெவ்வேறு நம்பிக்கைகளை சார்ந்த குடிமக்களுடன் அமைதியாக இணங்கி வாழும் ஒரு மனப்பாங்கு. ஸோ இந்த சகிப்புத்தன்மை அப்படின்றது இப்போ சுதந்திர இந்தியாவில் மட்டும்தான் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நமக்கு இதற்கான சான்று பார்த்திங்கன்னா வரலாற்றிலேயே இருக்குது. அக்பர் ஆகட்டும், அசோகர் ஆகட்டும், இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா சகிப்புத்தன்மை, மத சகிப்புத்தன்மையோடு வாழ்ந்தவங்க தான். மற்றவர்களும் அது மாதிரி அதன் அடிப்படையில் வாழணும் அப்படின்ட்டு நமக்கு கற்றுக் கொடுத்தவங்க தான். ஓகேங்களா, சமய சார்பின்மை என்பது அரசையும் மதத்தையும் தனித்தனியாக பிரிக்கும் கோட்பாடு. ஏன் அப்படின்னா ஒரு அரசு மதத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடாது. நம்மளுடைய இந்திய அரசாங்கம் அப்படின்றது மதத்தின் அடிப்படையில் இயங்காது. எல்லா மதத்தையும் சமமான கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடியது. ஒரு மதத்துக்கு முக்கியத்துவமும் இன்னொரு மதத்துக்கு முக்கியத்துவம் இல்லாமல் அவங்கள காழ்ப்புணர்ச்சியோட வெறுப்புணர்ச்சியோட பார்க்குற கண்ணோட்டம் இந்தியாவில் கிடையாது. நம்மளுடைய அரசியலமைப்பும் அதை இந்திய அரசாங்கத்திற்கு போதிக்கவில்லை.
சமயச்சார்பின்மை என்பது அரசையும் மதத்தையும் தனித்தனியாக பிரிக்கும் கோட்பாடு. பரந்த அளவில் கூறுவதென்றால் அரசானது சமய விவகாரங்களிலோ அல்லது சமயமானது அரசின் நடவடிக்கைகளிலோ தலையிடாது இருத்தலாகும். அரசு சமய விவகாரத்தில் தலையிடாமல் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் யாராக இருந்தாலும் அவங்களுடைய மத நம்பிக்கையில் கவர்மெண்ட்டு மூக்க நுழைச்சி இல்லை இதை இப்படி தான் நீங்கள் செய்யணும், அதை அப்படி தான் செய்யணும் அப்படின்ட்டு மூக்க நுழைச்சி எந்த ஒரு நாட்டாமல் பண்ணுறதுக்கும் கவர்மெண்ட்டுக்கு ரைட்ஸ் கிடையாது. அதே மாதிரி எந்த ஒரு மதமும் பார்த்திங்கன்னா அரசோட நடவடிக்கையில் இன்வால்வ் ஆகக்கூடாது. ஓகேங்களா, ரெண்டுமே செப்பரேட் கேஸ். நாத்திகம், ஆத்திகம் நாத்திகம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆத்திகம் அப்படின்னா என்ன? கடவுளை கும்புறவங்க ஆத்திகவாதிகள். நாத்திகவாதிகள் அப்படின்றவங்க யாரு? கடவுள் அல்லது கடவுள்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் இருப்பவர்கள். சமய சார்பின்மை அப்படின்றது அரசோ சமயமோ ஒன்று மற்றொன்றின் விவகாரங்களில் தலையிடாதிருத்தல். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான சுருக்கம் தான் அது. ஓகேங்களா, சமயச்சார்பின்மை என்பது என்ன அப்படின்னு நம்ம இங்கே பார்த்தோம் இல்லைங்களா, அதோடைய சாராம்சம் தான் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. அரசோ சமயமோ ஒன்று மற்றொன்றின் விவகாரங்களில் தலையிடாதிருத்தல். கவிஞர் இக்பால் அவருடைய கருத்து, சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை, நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது வீடு. ரொம்ப சிம்பிளா சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, ஸோ எந்த ஒரு சமயமும் எந்த ஒரு மதமும் பார்த்தீங்கன்னா பகைமையை போதிக்கிறது இல்லை. இந்த மதம் மட்டும்தான் வேணும், இந்த மதத்தின் வேற்று மதத்தினர் மேலே வெறுப்புணர்வை காட்டுங்க, அவங்கள அழிச்சிருங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி எந்த ஒரு மதமே சொன்னது கிடையாது. இந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மதமும் மற்ற மதத்தின் மீது பகைமை பாராட்ட சொல்லி சொன்னது கிடையாது. அது நம்ம யாரு? நம்ம இந்தியர்கள். ஒரே வார்த்தையில் நமக்கான ஐடென்டிட்டி அப்படின்றது நம்ம இந்தியன்ஸ் அப்படின்றது தான். அதை தாண்டி நான் ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் அப்படின்ற இங்கே அந்த பேச்சே கிடையாது. ஓகேங்களா, நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது வீடு என்ற கவிஞர் இக்பாலின் எளிய வாக்கியம் சமயச்சார்பின்மை கருத்தை விளக்குகிறது. யாருடைய கருத்து இது? கவிஞர் இக்பாலுடைய கருத்து என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்களாலும் சரி, இல்லை இந்த கருத்து யார் சொன்னது அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கனாலும் சரி, இரண்டிற்குமான பதில் இதுதான். ஓகேங்களா, சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை, நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது வீடு என்ற கருத்தை போதித்தவர் யாரு? கவிஞர் இக்பால். அசோகருடைய 12வது பாறை அரசாணையும் பார்த்தீங்கன்னா மத சகிப்புத்தன்மை தான் சொல்லியிருக்கு. அரசானது எந்த ஒரு மதத்தை சார்ந்த பிரிவினருக்கும் எதிராக குற்றம் சாட்டாது என்று எப்ப? கிறிஸ்துவ பிறப்பதற்கு முன்பாகவே பொது ஆண்டுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டிலேயே அறிவித்த முதல் பேரரசர் யாரு? அசோகர் தான். ஓகேங்களா, அதற்கப்புறம் தான் அக்பர் எல்லாமே. ஸோ அப்போ அசோகர் கிமு 3ஆம் நூற்றாண்டிலேயே சொல்லிட்டார், அரசானது எந்த ஒரு மதத்தை சார்ந்த பிரிவினருக்கும் எதிராக குற்றம் சாட்டாது. தனது 12வது பாறை அரசாணையில், எத்தனாவது பாறை அரசாணை? 12வது அரசாணை, நல்லா நோட் பண்ணிக்கங்க. 12வது பாறை அரசாணையில் அனைத்து மத பிரிவினருடன் சகிப்புத்தன்மையோடு மட்டுமல்லாமல் அவர்கள் மீது மிகுந்த மரியாதைக்குரிய மனநிலையை வளர்த்து கொள்ளவும் தம் மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஸோ 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே, கிட்டத்தட்ட 2300 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் சொல்லிட்டார். சமயச்சார்பற்ற நாட்டின் பண்புகள் என்னென்னு பார்த்தோம்னா 3 கோட்பாடு. ஒன்று சுதந்திர கோட்பாடு. சுதந்திர கோட்பாடு அப்படின்றது என்ன? எந்த சமயத்தையும் பின்பற்ற அரசு அனுமதி அளித்தல். இந்தியாவில் இருக்கா? நம்ம விருப்பப்பட்ட மதத்தை நம்ம ஃபாலோ பண்ணலாம். இப்போ ஒரு மதத்திலேருந்து இன்னொரு மதத்திற்கு நம்ம மாறி கூட பார்த்திங்கன்னா அந்த மதம் நமக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த மதத்தை நம்ம ஃபாலோ பண்ணலாம். அதற்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இந்தியாவில் கிடையாது. சமத்துவ கோட்பாடு. அரசு எந்த ஒரு சமயத்திற்கும் மற்றவற்றிற்கு மேலாக முன்னுரிமை அளிக்காதிருத்தல். ஓகேங்களா, ஒரு மதத்தை தூக்கியும் இன்னொரு மதத்தை இறக்கியும் அரசு எந்த ஒரு பாகுபாடும் காட்டாம சமத்துவத்தை பேணி காக்கணும் அப்படின்ற கோட்பாடு. ஸோ இங்கே வாக்கு வங்கி அரசியலுக்காக அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். அது மேலேயா இருக்கட்டும், இல்லை தமிழ்நாட்டிலையா இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா இந்த வாக்கு வங்கிக்காக இந்த விஷயங்கள் இருக்கலாம்.
பட் நம்மளுடைய அரசியலமைப்பு நம்மளுடைய அரசுக்கு என்ன சொல்லியிருக்கு, நம்மளுடைய அரசு எந்த ஒரு சமயத்திற்கும் சார்புடையதாக இருக்கக்கூடாது, எல்லா மதத்தையும் எல்லா சமயத்தையும் ஒரே மாதிரி கண்ணோட்டத்தில் அணுகணும் அப்படின்றது தான் அரசியலமைப்பு, இந்திய அரசியலமைப்பு நம்மளுடைய அரசுக்கு போதித்திருக்கக்கூடிய விஷயம். சமத்துவ கோட்பாடு, நடுநிலைமை கோட்பாடு, சமய விவகாரங்களில் அரசு நடுநிலைமை தன்மையை கொண்டிருக்க வேண்டும், எந்த ஒரு சமயத்திற்கும் சார்பாக ஒரு பக்க சார்பாக போகாமல் என்ன விஷயமோ அதுக்கு மிடில் மேனாக கரெக்டாக இருந்து அந்த விஷயத்தை ஆராய்ச்சி அதற்கான விஷயத்தை செய்யணும். சமயச்சார்பற்ற நாடு என்பது ஒரு நாடு எந்த ஒரு சமயத்தையும் அதிகாரப்பூர்வமாக ஊக்குவிக்காமல் ஒவ்வொரு சமயத்தையும் சமமாக நடத்துதல் என்பதாகும். இந்தியாவுக்கு அப்படின்ட்டு எந்த ஒரு மதமும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்தியா வந்து ஒரு இந்து ரிலீஜனை ஃபாலோ பண்ணக்கூடிய நாடு, இந்தியா அப்படின்றது ஒரு முஸ்லீம் ரிலீஜனை ஃபாலோ பண்ணக்கூடிய நாடு, இல்லை இந்தியா அப்படின்றது ஒரு கிறிஸ்டியானிட்டி ரிலீஜன் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நாடு அப்படின்ட்டு யாருமே சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு. ஓகேங்களா? எந்த ஒரு மதத்தையும் சாராத நாடு. இதுவே நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானை பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க முஸ்லீம் மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மதச்சார்புடைய நாடு. ஓகேங்களா? அங்கே நீங்கள் அரசாங்க வேலை வாங்கணும் அப்படின்னாலும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த முஸ்லீம் மதத்தை சார்ந்தவங்களுக்கு தான் ஒரு அரசு வேலை அப்படின்றது கிடைக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் எல்லா விதமான உரிமைகளும் சகல உரிமையும் அனைவருக்கும் சமத்துவமாக கொடுக்கப்படுகிறது. பன்னெண்டாவது பாறை அசோகரை பற்றி பார்த்துருப்போம். கிமு 3ஆம் நூற்றாண்டிலே அவர் சொன்னதை பார்த்துருப்போம். அடுத்தது வந்து அக்பர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். முகலாய பேரரசர் அக்பர் மத சகிப்புத்தன்மையை கொள்கையை பின்பற்றினார். மத சகிப்புத்தன்மை கொள்கையை பின்பற்றியவர் யாரு? முகலாய பேரரசர் அக்பர். அக்பராகட்டும் அசோகராகட்டும் ரெண்டு பேருமே வந்து மத சகிப்புத்தன்மை கொள்கையை பின்பற்றியவர்கள் தான். ஓகேங்களா? அவருடைய தீன் ஹிலாகினா என்ன? தெய்வீக நம்பிக்கை. இது நான் மல்டிபிள் டைம்ஸ் கேட்ட ஒரு கொஸ்டின். இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டைம் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? தீன் இலாஹி, தெய்வீக நம்பிக்கை. அதாவது எந்த ஒரு நீங்கள் இந்து முஸ்லீம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் தெய்வீக நம்பிக்கை கொண்ட மக்கள், அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு தனி சமயமாகவே அவர் கொண்டு போயிரு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மதம் அப்படின்றது இருக்காது, தெய்வீக நம்பிக்கை மட்டும்தான் அங்கே பிரதானம். ஸோ அந்த கொள்கையை பின்பற்றியவர் தான் அக்பர் அவர்கள். தீன் இலாஹி, தெய்வீக நம்பிக்கை மற்றும் சுல் ஈகுல், அனைத்து சமயத்தினரிடையே அமைதி மற்றும் நல்லிணக்கம் ஆகியவை அவரின் சமய சகிப்புத்தன்மைக்கு ஆதாரமாக இருக்கிறது. ஓகேங்களா? சுல் ஈகுல், அனைத்து சமயத்தினரிடையே அமைதி மற்றும் நல்லிணக்கம் ஆகியவை அவரின் சமய சகிப்புத்தன்மைக்கு எடுத்துக்காட்டு. ஓகேவா? நம்மளுடைய அரசியலமைப்பில் சமயச்சார்பின்மை அப்படின்றது ஒரு அங்கம். அதனால தான் இந்தியா அப்படின்றது நம்மளுடைய முகவரியிலே சொல்லியிருப்பாங்க இல்லையா, இறையாண்மை, சமதர்ம, மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படின்னு சொல்லியிருப்போம். இந்த ஆர்டரில் தான் உங்களுக்கு வரும். அப்போ நம்மளுடைய அரசியலமைப்பிலேயே சமயச்சார்பின்மை அப்படின்றது ஒரு அங்கமாக இடம்பெற்றிருக்கு. இருக்கக்கூடிய அந்த முக்கியமான 5 கீவேர்டில் சமயச்சார்பின்மை அப்படின்றது ஒரு கீவேர்டு. நமது அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் அனைத்து மக்களும் அவர்களது சமயத்தை பின்பற்ற சுதந்திரம் பெற்றிருந்தால் மட்டுமே இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வலிமையான ஒற்றுமையான நாடாக உருவாக்க முடியும். இல்லை அப்படின்னா அந்த சமய இதில் வந்து பார்த்திங்கன்னா மதச்சார் இதில் ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குது அப்படின்னா நாட்டில் ஒற்றுமை அப்படின்றது இருக்காது. சமயச்சார்பின்மை இந்தியாவில் மக்களாட்சி வளர்ச்சிக்கான அடிப்படை கொள்கைகளில் ஒன்றாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1950 வந்த அந்த இந்திய அரசியலமைப்பில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்திய அரசியலமைப்பிலேயே இருக்கா அந்த சமயச்சார்பற்ற அப்படின்ற வார்த்தை இருக்கா, சொற்றொடர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது வந்து பார்த்திங்கன்னா 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா சமயச்சார்பற்ற அப்படின்ற வார்த்தையை ஆட் பண்ணுவாங்க. எப்போ? 1976 தான். ஓகேங்களா? ஒரு 3 வார்த்தைகளை 3 சொற்றொடர்களை வந்து பார்த்திங்கன்னா முகவுரையில் திருத்தி எழுதியிருப்பாங்க. 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் பிரகாரம் 1976ஆம் ஆண்டில் என்னென்ன? சமதர்ம, மதச்சார்பற்ற ஒருமைப்பாடு, சமதர்ம, மதச்சார்பற்ற
ஒருமைப்பாடு. இந்த 3 சொற்றொடரை மட்டும் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, முகவுரை ஒரே ஒரு முறை தான் திருத்தப்பட்டிருக்கு. அது திருத்தப்பட்டதற்கான காரணம் இந்த 3 சொற்றொடர்களை ஆட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். எப்போ 42வது அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் 1976. ஒரிஜினலாக 1950 வந்து பார்த்திங்கன்னா இந்த சமதர்ம மதச்சார்பற்றன்ற சொற்றொடர்கள் கிடையாது. இந்தியா ஒரு இறையாண்மை வாய்ந்த சமதர்ம மதச்சார்பற்ற சமயச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு. நமது அரசியலமைப்பின் அடிப்படை நோக்கமானது தேசிய ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் தனிமனித மாண்புடனும் கண்ணியத்துடனும் ஊக்குவிப்பது. ஓகேங்களா, நம்மளுடைய அரசியலமைப்புடைய அடிப்படை நோக்கம் என்ன? தேசிய ஒற்றுமையும் ஒருமைப்பாட்டையும் பேணி காப்பது தானே ஒழிய உங்களை வந்து மதம் சார்ந்து வந்து மக்களை பிரிக்கிறது நம்முடைய அரசியலமைப்புடைய நோக்கம் கிடையாது. இந்திய அரசியலமைப்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ள சமய சுதந்திரம் நாட்டு குடிமக்கள் மட்டுமன்றி இந்தியாவில் வாழும் வெளிநாட்டவருக்கும் வழங்கப்படுகிறது. நம்மளுடைய இந்தியாவில் கொடுத்திருக்கக்கூடிய இந்த சமய சுதந்திரம், அரசியலமைப்பால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சமய சுதந்திரம் அப்படின்றது இந்திய குடிமக்களுக்கு மட்டும் கிடையாது, இந்தியாவில் வாழக்கூடிய வெளிநாட்டவருக்கும் இந்த சமய சுதந்திரம் அப்படின்றது இருக்கு. ஸோ இதை கொஸ்டின் பண்ணுற மாதிரி ஒரு கேஸ் வந்து இருந்திருக்கு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1950 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டம் வந்து பம்பாய் மாநிலம் போடுது. என்ன ஒரு சட்டம் அப்படின்னு பம்பாய் மாகாணம் என்ன ஒரு சட்டம் போடுதுன்னா, மதம் சார்ந்த நிறுவனங்களில் அவங்களுடைய நிர்வாகத்தை கண்காணிப்பதற்கு அரசுக்கு அதிகாரம் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வருது. அதை எதிர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ரத்திலால் பஞ்சந்த் அப்படின்றவங்க உச்சநீதிமன்றத்தில் ஒரு கேஸ் போடுறாங்க. ஸோ அந்த கேஸோட தீர்ப்பு வந்து உச்சநீதிமன்றம் என்ன கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதத்திற்கு ஒரு வரையறையே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீர்ப்பில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதன் அடிப்படையில் நீங்கள் எந்த ஒரு கவர்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மதம் சார்ந்த நம்பிக்கைகள்லையோ அவங்க மதம் சார்ந்த சடங்குகள்லையோ வந்து எந்த ஒரு கவர்மெண்ட்டுமே இன்வால்வ் ஆகிறதுக்கு ரைட்ஸ் கிடையாது அப்படின்றது தான் அந்த தீர்ப்பு. ஓகேங்களா, 1954 நடைபெற்ற பம்பாய் மாநிலம் ரத்திலால் பஞ்சந்த் வழக்கில் மேன்மை மிக்க உச்சநீதிமன்றத்தால் இது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சமய சுதந்திரம் அப்படின்றது எல்லாத்துக்குமே இருக்கு அப்படின்றது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. கஜுராஹோவில் காணப்படும் 19ஆம் நூற்றாண்டை சார்ந்த இந்து கோவிலில் வழக்கமான சிகரத்திற்கு பதிலாக இந்து பாணியிலான கோபுரம், சமண விதானம், புத்த ஸ்தூபி மற்றும் இஸ்லாமிய பாணியிலான குவிமாடம் ஆகியவற்றை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. இது வந்து பார்த்தீங்கன்னா கஜுராஹோவில் கட்டப்பட்ட 19ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்து கோவில். நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா அனைத்து மத விழாக்களுக்குமே வந்து அரசு விடுமுறை அப்படின்றது அளிக்கப்பட்டிருக்கும். இந்துக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி ஆகட்டும், முஸ்லீம்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரம்ஜான் ஆகட்டும், கிறிஸ்டியன்ஸுக்கு வந்து கிறிஸ்மஸ்க்காகட்டும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பொது விடுமுறை கவர்மெண்ட் லீவ் அப்படின்றது கொடுக்குறாங்க. நம்மளுடைய அரசியலமைப்பு விதிகளில் வந்து பார்த்திங்கன்னா பிரிவு 15, 16, 25 உட்பிரிவு 1, 26, 27, 28 இந்த 4 பிரிவுமே வந்து பார்த்திங்கன்னா 25, 26, 27, 28 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சமயச்சார்பு உரிமை அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா, சமயச்சார்பு உரிமை அப்படி அடிப்படை உரிமைகளில் இந்த 4 ஆர்டிக்கலுமே வந்து பார்த்திங்கன்னா சமயச்சார்பு உரிமைகளுக்கான விதிகளை உள்ளடக்கியது. இந்த பிரிவு 15, 16 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டைரக்டாக மதத்தை பற்றி மட்டும் கிடையாது, உங்களுக்கு அனைத்து வகைகளையுமே யாருக்கிட்டையும் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்ற விஷயத்த இந்த 2 ஆர்டிக்கலில் சொல்லியிருப்பாங்க. இதில் மதமும் உள்ளடங்கும். மதம் மட்டும் கிடையாது, மற்ற விஷயங்கள் இருக்குது, மதமும் உள்ளடங்கி இருக்கக்கூடியது. பிரிவு 15 விதி என்ன சொல்லுது? விதி 15 சமயம், இனம், சாதி, பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்கிறது. ஓகேங்களா, ஒரு மனுஷனை அவனுடைய மதத்தை சார்ந்தோ இனம் சார்ந்தோ சாதி சார்ந்தோ பாலினம் சார்ந்தோ இல்லை அவன் பிறப்பிடம் சார்ந்தோ மொழி சார்ந்தோ எந்த வகையிலையும் எந்த ஒரு கேடர்லையும் நீங்கள் கொண்டு வந்து அவங்கள இல்லை உங்களுக்கு இந்த விஷயம் உங்களுக்கு தரமாட்டோம் அப்படின்ட்டு பாகுபாடு அப்படின்றது காட்டக்கூடாது. ஓகேங்களா, இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்கன்னா அது எல்லாத்துக்குமே ஏற்புடையதாக தான் இருக்கணும். ஓகேங்களா, இது இவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பேன் இவங்களுக்கு தரமாட்டேன் அப்படின்ற ஏற்றத்தாழ்வு அப்படின்றது
கிடையாது. அதை சொல்லக்கூடிய ஆர்டிகல் 15. ஆர்டிகல் 16 என்ன சொல்லுது? பொது வேலை வாய்ப்பில் சமமான வாய்ப்பு. இந்த சமமான வாய்ப்புன்றது என்ன? இதுலேயும் மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் இது மாதிரி எந்த ஒரு அடிப்படையிலையும் பொது வேலை வாய்ப்பில் ஒருத்தங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இன்னொருத்தங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் விஷயங்களை செய்யக்கூடாது. ஆர்டிகல் 25 உட்பிரிவு என்ன சொல்லுது? எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை. நான் நினச்சேன்னா என்னுடைய மதத்தை, நான் இப்போ இருக்கக்கூடிய மதத்தையே நான் ஃபாலோ பண்ணவும் செய்யலாம். இல்லை எனக்கு இங்கே இருக்கக்கூடிய மதம் பிடிக்கல அப்படின்னா வேற ஒரு மதத்தை நான் ஏற்கலாம், அதை ஃபாலோ பண்ணலாம், அதை மற்றவங்கக்கிட்ட பரப்பலாம். அதற்கு எல்லாமே உரிமை அப்படின்றது நம்மளுடைய அரசியலமைப்பு வழங்கியிருக்கு. பரப்புறத்துக்கு உரிமை இருக்குது அப்படின்னு இருக்கிறதுனால மற்றவங்கள ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. தொந்தரவு பண்ணோம் அப்படின்னா அப்போ பார்த்திங்கன்னா கேஸ் உங்கள் மேலே ஃபைல் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு பரப்புறதுக்கு உரிமை இருக்குது, ஆனால் அதை மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு இருக்கணும். சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம். அவங்களுடைய மதத்தை சார்ந்து இருக்கக்கூடிய விவகாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நிர்வகிப்பதற்கான சுதந்திரம் ஆர்டிகல் 26 கொடுத்துருக்கு. ஆர்டிகல் 27 பார்த்திங்கன்னா எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்தையும் ஆதரிக்க அரசானது எந்த ஒரு குடிமகனையும் வரி செலுத்துமாறு வற்புறுத்தக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஹிந்துவாக இருக்கார், அவர் டக்குன்னு ஓகே ஒரு முஸ்லீம் மதத்தையோ இல்லை ஒரு கிறிஸ்டின்த்தையோ நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா டக்குன்னு அதற்கு கவர்மெண்ட் இல்லை நீ இந்த மதத்துலேருந்து அந்த மதத்துக்கு போகிறியா, அப்போ அதற்காக ஒரு வரி நீ செலுத்தணும், மதம் மாறுவதற்காக ஒரு வரியை நீ கவர்மெண்ட்டுக்கு செலுத்தணும் அப்படின்ட்டு கேட்கக்கூடாது. ஆர்டிகல் 28 என்ன சொல்லுது? சில கல்வி நிறுவனங்களில் மதம் சார்ந்து நடைபெறும் சமய போதனைகள் அல்லது சமய வழிபாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமை. இப்போ பார்த்திங்கன்னா கிறிஸ்டின் ஸ்கூல்ஸும் இருக்கும், இந்து ஸ்கூல்ஸும் இருக்கும், முஸ்லீம் ஸ்கூல்ஸும் இருக்கும். ஸ்கூல் கிறிஸ்டின் ஸ்கூலாக இருக்கலாம், அதை நடத்தக்கூடிய நிர்வாகம் கிறிஸ்டியானிட்டி அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ரிலீஜன் அப்படின்றது கிறிஸ்டினாக இருக்கலாம். அங்கே பார்த்திங்கன்னா ஹிந்து குழந்தைங்களும் படிக்கலாம், இல்லை முஸ்லீம் குழந்தைங்களும் படிக்கலாம். அதற்காக பார்த்திங்கன்னா நாங்கள் கிறிஸ்துவ போதனையில் ஈடுபடுறோம், அதற்கு கட்டாயமாக இந்து குழந்தைகளும் இந்து மதத்தை சார்ந்த குழந்தைகளும் இல்லை முஸ்லீம் மதத்தை சார்ந்த குழந்தைகளும் கண்டிப்பாக அந்த போதனையில் இது பண்ணியே ஆகணும், ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு எந்த ஒரு கட்டாயமும் அவங்க செய்யக்கூடாது. இதே தான் முஸ்லீம் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, இந்து ஸ்கூலாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இது சமம். சில கல்வி நிறுவனங்கள் மதம் சார்ந்து நடைபெறக்கூடிய சமய போதனைகளில் இல்லை சமயம் சார்ந்த அந்த வழிபாடு நிகழ்ச்சிகளில் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நான் கலந்துக்காமல் இருக்க முடியும். ஓகேங்களா? ஈவன் அதே மதத்தை சார்ந்த குழந்தையாக இருந்தாலும் எனக்கு அந்த விஷயத்தில் கலந்துக்க விருப்பம் இல்லை அப்படின்னா விருப்பம் இல்லை தான், அந்த குழந்தைய கட்டாயப்படுத்தக்கூடாது. பிரிவு 29 உட்பிரிவு 2 அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்ட தடை. ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட் அந்த ஃபண்ட் வாங்கி நடத்துவாங்க இல்லைங்களா கல்வி நிறுவனங்கள், அந்த கல்வி நிறுவனங்களில் இது சார்ந்து இந்த மதம் சார்ந்து மொழி சார்ந்து இனம் சார்ந்து எந்த ஒரு பாகுபாடும் காட்டுவதற்கு தடை அப்படின்றது இருக்கு. கல்வியில் சமய சார்பின்மை என்பது பொது கல்வியை அனைத்து சமய ஆதிக்கத்திலிருந்தும் விடுவிப்பதாகும். கல்வியோட பிரதான நோக்கம் என்ன? ஏன்னா கல்வி பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு பிராட் மைண்ட் செட்டை குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே விதைக்கக்கூடியது. அங்கே அனைத்து சமயத்தினரும் ஒரே இடத்துல கூடி இந்த உலகத்தில் என்ன நடக்குது, அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நம்ம எப்படி வளரணும் அப்படின்ற அந்த விஷயங்களை போதிக்கக்கூடிய இடம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு அங்கே கற்றுக்கும் போது படிக்கும்போது ஒரு பிராட் மைண்ட் செட் வரும். இந்த பிராட் மைண்ட் செட்டு தான் என்ன ஆகும், இந்த சமயம் சார்ந்த மதம் சார்ந்த அந்த வேறுபாடுகள்லேருந்து குழந்தைகளை வெளியே கொண்டு வரும். அப்போ மதன்றதால ஒன்றும் கிடையாது, மனுஷன்தான் முக்கியம் அப்படின்ற எண்ணம் எங்கே விதைக்கப்படும்? பள்ளிகளில் தான் குழந்தைகளுக்கு விதைக்கப்படும். ஸோ அப்பேற்பட்ட கல்வியை தான் பார்த்திங்கன்னா சமய சார்பின்மை அப்படின்றது குழந்தைங்களுக்கு விதைக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்குது. ஸோ அப்படி விதைக்கும் போது தான் இந்த சமயம் சார்ந்த ஆதிக்கத்திலிருந்து அந்த குழந்தைகள் விடுபட முடியும். வருங்கால சந்ததி பார்த்திங்கன்னா அந்த மதம் அப்படின்ற இடத்துல இருந்து வெளியே வருவாங்க.
இது ஒன்றும் இல்லை, அக்பருடைய கல்லறை எங்கே இருக்குது, ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ற விஷயந்தான். அக்பருடைய கல்லறை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ரா பக்கத்தில் சிக்கந்திரா அப்படின்ற இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா அக்பருடைய கல்லறை இருக்குது. இஸ்லாம், இந்து சமயம் உள்ளிட்ட பல்வேறு சமயங்களை சார்ந்த கூறுகள் அவருடைய கல்லறையில் இடம்பெற வேண்டும் என அக்பர் வலியுறுத்தியுள்ளார். ஓகேங்களா, அவருடைய கல்லறை, அவர் ஒரு முஸ்லீம் மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் ஆனால் அவருடைய கல்லறையில் அவர் என்ன சொல்லியிருக்காரு, இஸ்லாம், இந்து சமயம் உள்ளிட்ட பல்வேறு சமயங்களை சார்ந்த கூறுகள் அவருடைய கல்லறையில் இடம் பெறணும் அப்படின்ட்டு அக்பர் சொல்லியிருக்காரு. அவ்வளோதான். ஸோ ஓகேங்களா, ஸோ ரொம்ப கீ பாயிண்ட்ஸ் இவ்வளோதான். இதை நீங்கள் படிச்சிங்கனாவே இந்த லெசனில் போதுமானது. புக் பேக் ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். சமய சார்பின்மை என்பது எந்த சமயத்தை சார்ந்த குடிமகனும் சகிப்புத்தன்மையுடன் அமைதியாக இணக்கமாக வாழ்தல் அப்படின்றது தான் சமய சார்பின்மை. இந்தியா ஒரு பல்வேறு சமய நம்பிக்கையையும் அதே மாதிரி பல்வேறு பண்பாட்டு நம்பிக்கையையும் கொண்ட ஒரு நாடு. ஸோ இரண்டுமே சரிதான். இந்திய அரசியலமைப்பின் முகவரை திருத்தப்பட்ட ஆண்டு எது? 1976 42வது சட்ட திருத்தம். பின்வருவனவற்றுள் எது இந்தியாவை சமயச்சார்பற்ற நாடாக விவரிக்கிறது? நம்மளுடைய அரசியலமைப்பின் முகவரை இறையாண்மை, சமயச்சார்பற்ற சமதர்ம சமயச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு. சமய சுதந்திர உரிமை எதனுடன் தொடர்புடையது? அடிப்படை உரிமைகளில் தொடர்புடையது. சமயச்சார்பு உரிமை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, ஆர்டிகல் 25லேருந்து 28. ஸோ அடிப்படை உரிமை தொடர்புடையது. அரசியலமைப்பின் பிரிவு 28 எந்த வகையான கல்வியை அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் தடை செய்துள்ளது? சமய போதனை செய்யக்கூடாது அப்படின்றதுங்களா. ஒரு நாடு சமயச்சார்பற்ற நாடாக எப்போது கருதப்படும் எனில் அது ஒரு குறிப்பிட்ட சமயத்திற்கு முக்கியத்துவம் அளிக்காமல் இருந்தால் அது ஒரு சமயச்சார்பற்ற நாடு. சமயம் நமக்கு எதை போதிக்கவில்லை? கவிஞர் இக்பால் சொன்னார் இல்லையா, சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை. சமயச்சார்பின்மை ஜனநாயகத்தின் ஒரு பகுதி, அது சம உரிமைகளை அளிக்கிறது. நாத்திகம் என்பது கடவுள் மற்றும் கடவுள்கள் மீது நம்பிக்கை அற்றிருப்பதாகும். நமது அரசியலமைப்பின் அடிப்படை நோக்கம் என்ன? தேசிய ஒற்றுமையும் ஒருமைப்பாடும் தான் நம்முடைய அரசியலமைப்புடைய அடிப்படை நோக்கம். பிரிவு 15 சமயம், சாதி, பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாடு காட்டுவதை தடை செய்கிறது. நாத்திகம் கடவுள் நம்பிக்கை அற்றிருப்பது. குழந்தைகள் வருங்கால குடிமக்கள். தீன் இலாஹி அக்பர் அவருடைய தெய்வீக நம்பிக்கை. அரசியலமைப்பு 1950 வெளிவந்தது. ஹோல்யோக் யாரு? செக்யூலரிசம், சமயச்சார்பின்மை. செக்யூலரிசம் அப்படின்ற சொல் பதத்தை உருவாக்கியவர் ஹோல்யோக். ராஜாராம் மோகன் ராய் சமூக சீர்திருத்தவாதி. இந்திய நாட்டிற்கென ஒரு சமயம் உள்ளது. தப்பு. இந்திய நாட்டிற்கென ஒரு சமயம் கிடையாது. சமயச்சார்பின்மை என்ற சொல் கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டுள்ளது. தப்பு. கிரேக்கம் கிடையாது, லத்தீனிலிருந்து பெறப்பட்டது. மொகலாய பேரரசர் அக்பர் சமய சகிப்புத்தன்மை கொள்கையை பின்பற்றினார். கரெக்ட். சுல்யிகுல் அதே மாதிரி தீன் இலாஹி. சமண சமயம் சீனாவில் தோன்றியது. தப்பு. சீனாவில் கிடையாது, இந்தியாவுடைய பிறப்பினம். சமணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பிறந்தது. இந்திய அரசாங்கம் அனைத்து சமய விழாக்களுக்கும் விடுமுறையை அறிவிக்கிறது. சரி. இந்தியா போன்ற சரியான கூற்றை தேர்ந்தெடு. இந்தியா போன்ற சமய பன்முகத்தன்மை கொண்ட சமூகத்திற்கு சமயச்சார்பின்மை விலைமதிப்பற்ற ஒன்றாகும். சரி. சமயச்சார்பற்ற என்ற சொல்லானது 1950ஆம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நமது அரசியலமைப்பில் குறிப்பிடப்படவில்லை. கரெக்ட். ஏன்னா 1976 42வது சட்ட திருத்தத்தின் பிரகாரம் தான் இந்த சமயச்சார்பற்ற சமதர்ம ஒருமைப்பாடு அப்படின்ற 3 சொற்றொடர்கள் முகவரியில் குறிப்பிட்டாங்க. அரசியலமைப்பு பிரிவு 26 ஒரு குறிப்பிட்ட சமயத்திற்காக வரி செலுத்துவதற்கு ஊக்கமளிக்கிறது. தப்பு. வரி செலுத்துவதை கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. ஊக்கமளிக்கிறது அப்படின்றது தப்பு. அக்பரின் கல்லறை ஆக்ராவிற்கு அருகிலுள்ள சிக்கந்திராவில் உள்ளது. இது சரி. 1, 2 மற்றும் 4 இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஒரு வெளிநாட்டவர் இந்தியாவில் தனது சமயத்தை பின்பற்றலாம். கரெக்ட்.
ஓகேங்களா. ஸோ இந்திய குடிமக்கள் மட்டும் கிடையாது, இந்தியாவில் வசிக்கக்கூடிய வெளிநாட்டவரும் அவங்களுடைய சமயத்தை பின்பற்றுவதற்கான சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அரசியலமைப்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ள சமய சுதந்திரம் இந்தியர்களுக்கு மட்டுமல்லாமல் வெளிநாட்டவருக்கும் உண்டு. ஸோ கூற்றும் காரணமும் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. இந்தியாவில் சமயச்சார்பின்மை என்ற கொள்கை மிக்க மதிப்புள்ளதாகும். சரி, இந்தியா பல்வேறு சமயம் மற்றும் பன்முக கலாச்சாரம் கொண்ட நாடு. ரெண்டுமே கரெக்டு, சரியான விளக்கமும் கூட. தவறான இணை. தீன் இலாஹி ஒரு புத்தகம் கிடையாது, அது அவருடைய கொள்கை, தெய்வீக நம்பிக்கை. கஜுராஹோ இந்து கோவில் அசோகர் 12வது பாறை கல்வெட்டு அவருடைய அரசாணை. இக்பால் யாரு? கவிஞர். ஸோ அவ்வளோதான், இந்த பாடம் இதோட முடிவடைஞ்சது. ஸோ இந்த பாடத்தில் என்னென்ன கீ பாயிண்ட்ஸோ அதை நம்ம இந்த லெசனில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதை மட்டும் நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கங்க. இதில் இருந்து தான் கேள்விகள் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்டிருக்கீங்களா. ஸோ எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸு நோட் பண்ணிங்க. ஓகேங்களா. ஸோ இன்னொரு கிளாஸில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.